வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 2 எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் வந்து அழுத்திக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த கேஸ்டில் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து இந்த கேஸ்டில் தான் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹினோமோட்டிலே நம்ம 5 பேர் தான் பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னுமே நீ வந்து பெரிய இடத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க டெக்கேடே. ரொம்ப ஹார்ஷா சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு டெக்கேட சொல்றேன். டெக்கேடவும் ஹவாஜ் ஐலாண்டோட பிளான் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது செகண்ட் அண்ட் தேர்ட் டெப்ளாய்மெண்ட்டை வந்து நம்மளோட நோவை வந்து பார்த்துப்பான். அந்த ஒச்சிரி அப்படிங்கிற கிஷனுக்கு நம்ம எதிராக தான் இருக்கும். அந்த அஞ்சு நாய்கள் யாருன்னா அந்த ஒப்சிடியன் 8ன்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா, அவனுக்கு தான். அவனுக்கு அந்த கிஷனை வச்சு யுசுகியை வந்து அழிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா என்னோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு டெக்கேட சொல்ல, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. அந்த ஒப்சிடியன் கார்டஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவன் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டான்னு வச்சு, அதுதான் இந்த ஓனிஸோட எண்டு கார்டு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த 8 நாய்களை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. சரி, அதுக்கான பிளான் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது குரோக்கு அதுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு வேலை வந்து கண்டுபிடிச்சிட்டானா நம்ம ஒரு ஸ்ட்ரைக் வந்து அனுப்பி, சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு நவுட்டோர டெக்கேட வந்து போறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து காட்டுறீங்க நம்ம கொஜிரோவோ அண்ட் சுகுமி வந்து ரொம்ப வந்து ஜாலியா இருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோட பேண்ட்ல அந்த ஹீரோ வந்து எல்லா பேருமே வந்து எடுத்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு வந்து இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேண்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டா வந்து சண்டை வருது. அப்புறம் அவங்களும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போய் உட்கார்ந்தாரு. அந்த டைம்ல அங்க வந்து 2 பொண்ணுங்களும் முஷாஷி எங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அவன் எங்கேயாச்சும் வந்து ஓடி இருப்பான் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. முஷாஷி எதுக்கு ஓடி இருப்பான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வந்து யோசிக்க, அப்ப நீங்க நம்ம முஷாஷி வந்து காட்டுறாங்க. உனக்கு சர்க்கியூட் எனர்ஜினால என்னன்னு தெரியல, நீ எல்லாம் அதுக்கு எங்களோட இதுல ஜாயின் ஆகுற, நீ ஒரு புஷியா கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேவலப்படுத்தி இருப்பாங்க. அவங்க கூட இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீ வந்து ஒரு ட்ராஷ் தான், உன்னையெல்லாம் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து கூட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவமானப்படுத்தி இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ வந்து ஒட்டுக்கா சண்டை போகணும்னு நினைச்சாலும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் அங்கே யாருமே கிடையாது. நம்ம ஹீரோ அதனால எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மிச்சூரி அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவையும். இங்கே நம்ம ஹீரோ கோஜிரோவும் சுகுமியை கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறான். ஆனா ஓடணுமா? அந்த நேரத்தில் தான் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு, நீ என்ன ஓட போறியா? நீ வந்து உண்மையாலுமே நல்லவன், நீ வந்து எங்களுக்காக நிறைய விஷயம் வந்து பேசியிருக்க, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுற, ஆனா லாஸ்ட்ல வந்து உன்னை எம்ப்ரேஸ்டா ஃபீல் பண்ண வச்சிடற. என்னதான் அவங்களாம் நம்ம வந்து அவங்கள கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் நீ வந்து எங்களுக்காக வந்து பேசுற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பவர்ஃபுல் தான். உன்னோட பொட்டன்ஷியல் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நீ சண்டை போட்டினா நீ வந்து ஸ்ட்ராங் ஆக. ஆக்சுவலி நீ வந்து என்னோட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை வந்து அசால்ட்டா வந்து பிளாக் பண்ண. ஸோ நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வரலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ நீ இப்போ நீ மோட்டிவேட் பண்ணிட்டப்பா அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பச்சை தெரியணும் எனக்கு வந்து கமாண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னதான் ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு ஐலாண்ட் வந்து அவனோட ஹோம் லேண்ட். ஹவாஜி ஐலாண்ட்ல அவங்களோட பேண்ட் வந்து கொஞ்சம் சின்ன பேண்ட் தான். பட் அந்த கிஷன் வந்து டக்குன்னு அப்பேர் ஆகி அந்த ஒரு பேண்டையே வந்து அழிச்சிருச்சான். அவனோட ஹோம் லேண்ட் வந்து இவனே வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு தான் இவன் வந்து கமாண்டரா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா எல்லாத்துக்குமே சண்டை போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், உனக்கும் கூடியதா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஆமா, நான் எதுக்கு சண்டை போடுறேன்? ஓனி அழிக்கிறதுக்காகவா? ஒருவேளை பாப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? அதுவும் கிடையாது. ஒருவேளை நல்ல ஒரு பேண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்காகவா? எதுக்காக இந்த பாதையில் நான் வந்து தொடர்ந்து வந்து போகணும்? என்னதான் அவமானப்பட்டாலும் இந்த பாதையில் தான் நான் வந்து போயிட்டு, ஆனா இந்த பாதையில் நான் போவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நோவோட குரூப்ல வந்து எல்லாரும் வந்து பிரசென்ட் ஆயிட்டாங்க. அந்த ஷிமாஜு அப்படிங்கிற இடத்துல வந்து யாராச்சும் ஆப்சென்ட் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது முஷாஷி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து காணும். எங்களுக்கு தெரிஞ்சா வந்து ஓடி இருப்பானாட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவலைப்படுறாங்க. நான் எதுக்கிட்ட ஓட போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே கெத்தா நிற்கிறான். நம்ம ஹீரோ வந்தோடனே எல்லாருமே வந்து சந்தோஷமாக்குறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோதான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் நான் வந்து இந்த பாதையில் தான் போவேன், எல்லாமே உன்னால தாண்டா கெட்சுமி அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கெட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான் தெரியுமா, அவங்ககிட்ட இருந்து அந்த சுவால இருந்து ஒரு எனர்ஜி வந்து தெரியுமா, அதை கனெக்ட் பண்ணி அந்த ஓனி அழிப்பாங்களா, அந்த டெக்னிக் வந்து கற்றுக்க போகிறான். அந்த பிரின்சஸும் இதெல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கு. அவங்களோட உடம்புல இருந்து பிளாக் ஸ்டோன் வந்து வெளியே வருது. இந்த ஒச்சிரியோட வேட்டைக்கு வந்து இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. ஆனால் அந்த ஒப்சிடியன் கடவுள் இதுக்கு இவனை வந்து செலக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அவனும் அப்புறம் அந்த பிரின்சஸ் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ வந்து இந்த ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. நீ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்க, உள்ள என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதுல, நீ யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒப்சிடியன் கடவுளோட ஹோஸ்ட் அதாவது நம்ம முஷாஷி தான் சொல்றாங்க, அவனை நீ வந்து சீக்கிரமாவே கொள்ளலாம், அவனை நான் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றான். அப்புறம் அவனை கண்டுபிடிச்சோன்னே எங்களுக்கு வந்து சொல்லு, என் பொண்ணு எப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரியும், எங்களுக்கு வந்து விசுவாசமா இருப்பா அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த பொண்ணே வேணாம் அப்படி சொல்லிட்டு யாரோ வந்து தூக்கி வீசிருக்காங்க. பட் இவர் தான் வந்து அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு நேம் வச்சு அந்த கெசிசு பிளேட் இருக்கு தெரியுமா, அதையும் வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பழக்கி கொடுத்துருப்பாரு. ஆனா இங்க வர வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அவருக்காக விசுவாசமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கடைசியில நம்ம ஹீரோ பாக்குற வரைக்கும், ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணு வந்து காப்பாத்திருப்பான்ல, அதனால தான் அந்த பொண்ணு வந்து மனசிறங்கிட்டா. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்தவங்களும் அந்த பையனை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பொண்ணுங்களே கிடையாது, ஏதோ பசங்க தான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அந்த ஸ்வாட் வந்து கனெக்ட் பண்ண முடியல அவனால. அப்புறம் இந்த கேல்சியமே அப்படிங்கிறவனு உன்னோட வாழ்க்கையில கத்துக்கிட்டதெல்லாம் நீ பண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு பாச பத்தியும் யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் இந்த கேல்சியமே டக்குன்னு வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ தடுத்துறான். நான் இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கேன், என்னால் சண்டை போட முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான். இப்போ அந்த கேட்சுமி இருக்கான் தெரியுமா, அவனோட எனர்ஜி எல்லாம் வந்து காலி அடிச்சாமா, ஸோ அதனால நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போட முடியாது. அப்புறம் அந்த பிரின்சஸும் முஷாஷி உங்க கூட நான் வந்து க்ளோஸா வந்து பழகிட்டேன், நம்ம இப்போ வந்து ஒற்றுமையா இருக்கோம்,
உன்னை நான் வந்து கொல்லணுமா, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. ஆக்சுவலாக அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றின மட்டும் இல்லாமல் அவளுக்காக ரத்த சிந்திருக்கா, அவகிட்ட பேசணும்னு சொல்லி நினச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்கிட்ட வந்து சிரிச்சு பழகிருக்கான் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உன் கூட எப்படி நான் லவ் பண்ணாமல் இருக்கிறதோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ உன்னோட ஸ்வாட் எனர்ஜி நான் கனெக்ட் பண்ற வரியா அப்படி சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் கிட்ட வந்து கேட்கறான். ஓகே என்னோட ஹெல்ப் வந்து அவனுக்கு தேவைப்படல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவனோட ஸ்வாட் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோ கூட கனெக்ட் பண்ண வந்து பாக்குறா. அவளோட ஸ்வாட் எனர்ஜி நம்ம ஹீரோ கிட்ட விட நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட் வச்சு பிடிக்கிறான். பட் அது வந்து கனெக்ட் ஆயிருது. ஆனா முஷாஷிக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவில் ஒரு வியர்டான ஒரு ஃபீல் வந்து வருது. ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஆயிடுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த ஸ்டோன் வந்து பயங்கரமா பவர்ஃபுல்லா இருக்கு. இப்படிதான் நடக்கும்னு சொன்னாரு எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது முஷாஷி மாதிரி இருக்கு, முஷாஷிக்கு என்னமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணு எங்க அப்பாக்கு இந்த விஷயம் சீக்கிரமா தெரிஞ்சிடும், உன்னை பத்தி தெரிஞ்ச எங்க அப்பா இங்க வந்துருவாரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நிறைய பேர் நம்ம ஹீரோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அப்புறம் ஒரு பொண்ணு தான் வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. அவளுடைய ஸ்வாடை வச்சு ஒரு பேரியர் மாதிரி கேட் பண்ணி அதையும் வந்து உள்ள லாக் பண்ண வச்சிடறா. ஸோ அதனால வெளியே வர முடியல. இவரோட பேர் தான் வந்து குரோகோ. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சொல்லியிருப்பாங்களா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு போட்ட பேரியர்ல ரெண்டு பேரும் வந்து அப்படியே மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு வந்து வந்துடுறாங்க. நீங்க யாரு, இந்த கிறிஸ்டல்ல இருந்தது நீங்க தான், அந்த கருப்பு நாய்களோட கூட்டாளிங்களா நீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து ஒரு பிரின்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்பை வந்து கிடைச்சிட்டான். அந்த பொண்ணு முஷாஷி கூட தான் ஒப்சிடியன் கார் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவங்களும் எங்களுக்குள்ள இந்த ஸ்பையை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது வேற யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ கட்டி போட்டு வந்து அடிக்கிறதுக்காக வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ நான் ஒன்னும் ஸ்பை கிடையாது, நான் அந்த ஓனி கூட சண்டை போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கதறிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னோட பிளாக் ஸ்டோனை வச்சு நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது. என் பொண்ணு எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பார்ல. அப்புறம் இவங்க அந்த பிளாக் ஸ்டோன் வந்து யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த நாய்க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த நாய்ங்க மவுண்ட் யுசுருஹா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தெரியுமா, அவகிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த பொண்ணு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம எதுவும் பண்ணி ஆகணும், நம்ம வந்து நாளைக்கு நம்மளோட அட்டாக் வந்து தொடங்கிட வேண்டியது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அண்ட் இங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகுறாங்க. அந்த பிளாக் கிஷனோட அந்த ஹார்ன் இருக்கு தெரியுமா, அந்த ஹார்னை வந்து யாரு வந்து வெட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு இருக்காமா. அந்த ரிவார்டு நீங்க நினைக்கிறது வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய அட்வான்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த ஒரு கிஷன் கூட சண்டை போடுறதுக்காக. நம்ம இடத்த நம்ம வந்து திரும்ப எடுப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. நம்ம தான் அந்த பிரைஸை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேண்ட் வந்து யோசிக்க உங்களால அங்க வர முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட குரூப்ல இருந்து இப்பதான் ஒரு கெட்டவனை நாங்க வெளியெடுத்தோம், அதே மாதிரி நிறைய பேர் கூட இருக்கலாம், அதனால நீங்க அந்த கேஸ்டில் இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த ரிவார்டே வந்து கிடைக்காது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோனால இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து வரா. அப்புறம் அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் வந்து அழுத்திக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.